கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வரக வாசிக்கிறோம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாசித்து கேட்டதான இந்த வேத பகுதியிலே விசாரிப்பற்று தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் உனக்கு நான் ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆட்டுவேன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களில் ஒருவேளை நீங்களும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே தள்ளப்பட்டவர்களாக அல்லது யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் காணப்படலாம். அல்லது அநேகருடைய வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தை பீறி போட்டு கொண்டிருக்கலாம். இந்த காயம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஆறாதா? என்னுடைய இந்த வேதனையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகாதா? இந்த கண்ணீரிலிருந்து எனக்கு ஒரு சுகம் உண்டாகாதா என்கிறதான ஒரு ஏக்கம் உங்களுடைய உள்ளத்திலே காணப்படலாம். கர்த்தர் உங்களை காண்கிறவராய் காணப்படுகிறார். அநேகருடைய குடும்ப வாழ்க்கையிலே தன்னுடைய கணவனார் குடித்து விட்டு வருவது நிமித்தமாய் குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, சரியான தூக்கம் இல்லை. பிள்ளைகளுடைய படிப்பின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமை நிமித்தமாய் குடும்பத்திலே சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து அநேக குடும்பங்கள் பரிதபித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை காண்கிறவராய் காணப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற என்ன வேதனைகளாக இருந்தாலும், உங்கள் மனதில் ஏற்பட்ட என்ன காயங்களாக இருந்தாலும் அதை ஆற்றுகிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். நீங்கள் மனிதனிடத்திலே கடந்து சென்று எந்த காரியத்தை குறித்து நீங்கள் முறையிட்டாலும் ஒரு நாளும் அந்த காரியத்துக்கு ஒரு தீர்வு ஒரு நாளும் உண்டாகாது. ஆனால் தெய்வாதி தேவனிடத்தில் உங்கள் காரியங்களை நீங்கள் தெரியப்படுத்துகிறதான பொழுது நிச்சயமாக அவர் உங்களுடைய காரியத்தை விசாரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால்தான் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிக்கிற தேவன், உங்களை விசாரிக்கிற தேவன் என்று சொல்லி வாழ்க்கையில துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் கண்ணீரின் பாதையில கடந்து சொல்லுகிறதான பொழுது உங்களை தேற்றுகிற ஒரு தேவனிடத்தில் உங்களை விசாரிக்கிறவர், உங்களுடைய காரியத்தின் மீது ஜெயத்தை கொடுக்கிற அந்த ஆண்டவரிடத்தில் உங்கள் காரியங்களை நீங்கள் சொல்லுகிறதான பொழுது உங்கள் மனதில் ஏற்பட்ட காயத்தை ஆற்றுகிற தேவன் நிச்சயமாய் உங்கள் காயங்களை அவர் கட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். அந்த ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் முறையிடுங்கள், உங்கள் காரியங்களை தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுப்பார். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் உங்கள் கண்ணீரை காண்கிறவராய் காணப்படுகிறார். உங்கள் காயங்களை நிச்சயமாக அவர் ஆற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய கரத்திலே அர்ப்பணியுங்கள். எல்லாமல்ல இறைவன் உங்கள் வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். அவரை நம்புங்கள். மனிதனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை நலம் என்ற வார்த்தையின்படி கர்த்தரை சார்ந்து அவரை தஞ்சமாய் கொண்டு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை காணப்படுகிறது, நிமித்தமாய் மிகவும் மனவேதனைப்படுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன், மிகவும் துக்கப்படுகிறேன் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நீங்கள் முறையிடுங்கள், காரியங்களை தெரியப்படுத்துங்கள். உங்கள் காயங்களை கட்டுகிற தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை தந்து சமாதானத்தின் பாதையில சந்தோஷத்தின் பாதையில கர்த்தர் வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தை மூலமாக நீர் எங்களை தேற்றுகிறீர். உமக்கு நன்றி அப்பா. பலவிதமான வேதனையினால் துக்கத்தினால் சமாதானத்திலிருந்து சந்தோஷத்திலிருந்து பரிதபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் தேவன் இந்த காலை பொழுதிலே கண்ணோக்கி பார்ப்பீராக. நீரே அவர்களுக்கு தகப்பனாய் தாயாராக இருந்து உற்றாராக உறவினராக இருந்து தகப்பனின் அவருடைய காயங்களை ஆற்றுவீராக. நீர் ஆறுதல் படுத்துவீராக. சகல விதமான ஆறுதலின் தெய்வமே தம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆறுதலின் தேர்தலை கொடுத்து நீர் சந்தோஷத்தின் பாதையை நீ வழிநடத்த போகிறபடி நமக்கு நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமேன். ஆமேன்.